இந்த உடம்பு அறிவு விளக்கம் செய்யும். வினையும் அருள்மயமாக சுத்தமாக இருக்கும். சிற்றின்பத்திற்கு என்னுடைய மனம் இலக்கு ஆகாது, அதாவது உள்ளாகாது. அடுத்த பத்தி, உன் ஒளிபொருந்திய திருவடியினை என் சிந்தனையில் நிறுத்தி ஆணவமல சார்பினை நீக்குகின்ற நிலை எவ்வாறு நிகழும் சிவாயனம், எவ்வாறு நிகழும் கூறியருள்வாய் சிவாயனம். கூறியருள்வாயாக நம்ம ஏற்கனவே பேசணும். இந்த மந்திரம் நடராஜரையே குருவாக பார்க்குது. அதனாலதான் வித்தகனேன்னு சொல்றார். அடுத்து சொல்றாரு, எனக்கு ஆணவமலத்தினுடைய கலப்பு இல்லைன்னா என்னுடைய உடம்பு அறிவை விளக்கம் செய்யும்னு சொல்றார். நமக்கு சைவ சித்தாந்தப்படி உடம்பு தந்ததே ஆணவமலத்தை நீக்குவதற்காகத்தான். தனுகரண புவன போகங்களை இறைவன் கொடுக்கிறதே ஆணவமலத்தை நீக்குவதற்காகத்தான். அதனாலதான் முதல் நூற்பாவில் சொல்றோம், அவனவள் அது எனும் அவைமூ வினைமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்து உளதாம், மலத்தால் உளதாம்னு சொல்றோம். ஆணவ மலத்தினாலதான் தனுகரண புவனங்கள் பிரபஞ்சம் எல்லாம் படைப்புக்கெல்லாம் உள்ளாகிறது. எனவே ஆணவமலம் நீக்க உடம்பு வருகிறது. ஆனால் ஆணவமலம் இருக்கும் வரைக்கும் உடம்பு அறிவு விளக்கம் செய்யாது. உடம்பு மயக்கத்துக்கு உள்ளாகுமே தவிர அருளுக்கு உள்ளாகாது. அதைத்தான் இதுல சொல்றார். அவர் சொல்ல வர்றது என்னன்னா, அப்பர் சுவாமிகள் அங்கமாலையில் சொன்ன மாதிரி என் செயல்கள் அருள்மயமாகணும்னா ஆணவமலம் போகணும்னு சொல்ல வர்றார். ஆணவமலம் இருக்கு வரை உடம்பாகிய மாயையும் அறிவை விளக்காது. அந்த மாயை பொருந்துவதற்கு காரணமான வினையும் அறிவு விளக்கத்திற்கு துணை போகாது. அதாவது எல்லா துன்பங்களுக்கும் ஆணவம் காரணம்ங்கிறதை இதுல பதிவு பண்றார். ஆணவமலம் ஒடுங்கும் போது மறைப்பு நிலை போகும்போது கரணங்கள் எல்லாம் பேரின்பமயமா மாறும். பசுகரணம் பதிகரணமாகி அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு. பசுகரணமாகி என்னுடைய உடம்பு ஆணவமலம் இல்லைன்னா பதிகரணமா ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. பசுகரணம் பதிகரணம் ஆயிரும். அந்த நிலையில் அந்த சாதகன் நிலையற்ற இன்பத்திற்கு உள்ளாக மாட்டான். ஏன் சொன்னா, மயக்க அறிவிலிருந்து அவன் வெளியே வந்துடுறான். ஆணவமலம் ஒடுங்குகிறது, மாயையும் கண்மமும் அருள்மயமாகிறது. அப்போ இருள் இல்லாம ஒளிமயமாகிறான். ஒளிமயமாகின்ற போது அவன் நிலையற்ற இன்பத்தை நாடமாட்டான், பேரின்பத்தை தான் நாடுவான்.
இந்த அனுபவம் எனக்கு எப்படி வரும் நீங்க சொல்லுங்கன்னு கேட்கிறார். அதாவது சராசரி மனிதனாக இருக்கிற ஒருத்தன் அறம்பாவம் தெரியாமல் இருக்கிறான். இதுதான் ஒரு சமயம் தொடங்குற இடம். அறம்பாவம் என்பது தெரியாமல் இருக்கிறான். அதற்கு பிறகு அறம்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கிடுறான். அந்த அறத்தின் பயனாக அவனுக்கு சாதனம் செய்கிற வாய்ப்பு கிடைக்குது. அவன் சாதனங்களாக சரியகிரிய யோகத்தை பண்றான். அதனால் அவனுக்கு இருவினை ஒப்பு மலபரி பாகம் வருது. அந்த இருவினை ஒப்பு மலபரி பாகம் வரும்போது குரு அருள் கிடைக்குது. குரு தீக்கையின் மூலமாக இந்த இருள்மயமாக ஆணவமலத்தை ஒடுக்கி இருள்மயமாக இருந்த மாயை கண்மங்களை ஒளிமயமா மாத்துறார். இந்த கேள்விக்கு அதான் விடை. எவ்வாறு ஒளிமயமாக மாத்துகிறாரு? அதற்கு பிறகு அவருக்கு ஞான மார்க்கத்தை காட்டுறார். கிரியா குருவையாகவே இருந்து கிரியையில் நிலைநிறுத்தி அவரே ஞான குருவா இருந்து ஞான மார்க்கத்தையே காட்டுகிறார். அது அதற்கு விடை. எவ்வாறுன்னு கேட்டதுனால நம்ம அந்த விடையும் சேர்த்து எழுதணும். இதுல வினவுகிறார்னு தான் போட்டிருக்காங்க. குறிப்புரையில வினவுகிறார்னு தான் போட்டிருக்காங்க. அதில் ஒரு சித்தியார் பாடல், சிவஞான சித்தியார் சுபக்கத்தில் இருந்து 11ஆம் சூத்திரம் ஒளிப்புறையில் ஏனை கிரியையுமே எல்லா மலங்களையும் இம்மையை நீத்தொழித்து அவ அறிவீச்சையோடு ஒப்ப ஒருவடி கொண்டு அம்முதலும் திருவடியை தலைக்கோடு பெற்று, அந்த பிரமாணங்கள் எதுவுமே இல்லாமல் நாம் அது ஏற்கனவே இருக்கிற செய்தி. நான் அவ்வளோ நேரம் பேசுனது அதுதான் அதில் இருக்குது. அந்த பிரமாணங்களே இல்லாமல் நாம் படித்த பாடங்கள் இருக்கிற சாரத்தை நான் சொல்லி முடிச்சுட்டேன். அது சாரம்தான் அந்த உரையில் இருக்குது. ஏனை கிரியையுமே அதுதானே சாதனம்னு. எல்லா மலங்களையும் இம்மையை நீத்தொழித்துன்னு அதுதான் குரு மூலமாக நீங்குகிறதுன்னு சொன்னேன். அது அறிவிச்சீடு ஒப்ப அது இருள்மயமாக இருந்தது ஒளிமயமாகிறது. அவ்வளோதான். துலக்கும் அறிவினை காயம் வினையும தூய்மையதாய் கலக்கும் மலங்களாவிடின் காமன் கணைக்கு நெஞ்சம் இலக்கு மலக்கதிர் பாகத்தை நாட்டி இருளகத்தில் விலக்கு எவ்வாறு சொல் தில்லையிலாடிய வித்தகனை. அடுத்த மந்திரம் 65ஆம் மந்திரம். தில்லையிலாடிய வித்தகனே, என்ன எழுதுனீங்க? தில்லையிலாடிய வித்தகனே, ஒருபுறம் நிலையற்ற இன்ப நாட்டம் சுடுகின்றது. இன்னொரு புறம் பசி வருத்துகின்றது. பசி என்ற நெருப்பு வருத்துகிறது. இன்னொரு புறம் நோய் வாட்டுகிறது. இவற்றிற்கு இடையில் நீ உன் கரங்களால் என்னை தொடுவது உன் கருணை. நீ மட்டுமே இன்பம். அங்க உட்காந்துக்கு போ, கூட ஒரு ஆளா உட்காரு. நீ மட்டுமே இன்பம், மற்ற எல்லாம் துன்பம் என்று எல்லாவற்றையும் விடுகின்ற பக்குவம் எவ்வாறு வரும்?
இல்லை அமர்கையினால் ஒரு வார்த்தை இருக்கும். அது அமர்கை என்பதற்கு அருளை உடைய திருக்கரம்னு அர்த்தம். மரணமிலா வாழ்வை தருகின்ற கை, அமரத்துவம் தருகின்ற கைன்னு அர்த்தம். தில்லையில் ஆடிய உத்தமனின் ஆரம்பிச்சு ஒரு பக்கம் நிலையற்ற இன்பம் சுடுகிறதுங்கிறார். நிலையற்ற இன்பத்துல ஒரு உயிருக்கு நாட்டம் வரும்போது அந்த உயிர் மன அமைதியை இழக்கும். அறத்திலிருந்து மாறுபடும். மனநலம் உடல் நலம் எல்லாமே பாதிக்கும். பொருளீட்டதில் நாட்டம் வரும். இவைகள் எல்லாமே சேர்ந்து அவனை சுட ஆரம்பிக்கும். சுடுதல்னா அதில் வருகின்ற ஒரு அமைதியற்ற நிலைக்கு பேர் தான் சுடுதல். சினிமா படங்கள்ல வருதில்ல, அந்த நிலா சுடுகிறதுன்னு சினிமா பாட்டில் வருதில்ல. கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுறாரு, அத்திக்காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதேன்னு சுடாதேன்னு அர்த்தம். அந்த திசையில போய் காய், இந்த திசையில காயாத. அது இந்த மாதிரி இந்த நிலையற்ற இன்பத்தில் சிக்கிறவங்க சொல்ற வார்த்தை. அதாவது நிலையற்ற இன்ப நாட்டம் உடையவங்களுக்கு அவங்க அறியாமலே ஒரு மனதுக்குள்ள ஒரு வெப்பம் இருக்கும். அந்த நிலையற்ற மனநிலையை தான் தீன்னு சொல்றார். ஒரு பசின்னு ஒரு நெருப்பு. அவர் சொல்ல வந்த விஷயம், இந்த மூன்றுமே உடம்பை பாதிக்கும், உள்ளத்தை பாதிக்கும், எல்லாத்தையும் பாதிக்கும். அதுதான் விஷயம். பசி என்பதும் அதே தான், உடலை பாதிக்கும். நீங்கள் பசியை போக்கிக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும். என்ன வேணும்? பொருள் வேணும். அதெல்லாம் எழுதிவிடுங்க. அதில் புதிய பார்வை, வாழ்வியல் பொருள் தான் சொல்லியிருக்கிறோம். அன்றாட சாத்திரத்துக்கு பொருள் எல்லாரும் சொல்லக்கூடாது. நம்ம ஒரு ஆர்வத்தில் படிக்கிறோம், அவ்வளோதான். பசியை போக்குறதுக்கு நம்ம சம்பாதிக்கணும். பசியில் இருந்தால் உடம்பு கெடும். பசியை பொறுத்தா ஞானம் வரும். பசியை நம்மளால் என்ன செய்ய முடியாது? பொறுக்க முடியாது. எனவே அதுவும் ஒரு நெருப்பு தான். அதனால தான் விருந்தோம்பலை வேள்விங்கிறாங்க. வேள்வியில் நெருப்பு வளர்க்குற மாதிரி அடி வயிற்றுல நெருப்பு இருக்குது. அதனால தான் விருந்தோம்பலை வள்ளுவர் வேள்வி தலைப்படாதவர்கிறார் வள்ளுவர். பசி வயிறு எரியுதுன்னு சொல்கிறோம்ல, வயிறு எரியுதுன்னு சொல்கிறோம்ல. ஏன்னா அதுவும் பொருள் சம்மந்தப்பட்டது, அதுவும் மனம் சம்மந்தப்பட்டது, அதுவும் உடம்பு சம்மந்தப்பட்டது, அதுவும் பற்று சம்மந்தப்பட்டது. குறைன்னு என்ன உண்டோ அத்தனையும் அதில் வந்துடும். நோய், மனக்கேடு, உடல் கேடு, பொருள் பெற்று. பொருள் இல்லாமல் எப்படி பசி போக்க முடியும்? காசு இல்லாமல் சாப்பிட முடியுமா? எல்லா நேரமும் சாப்பிட முடியுமா? அதற்கு அடுத்து வரக்கூடிய நோயும் அதே தான். அழகான பார்வை, அதை நம்ம பார்க்கறதுல தான் இருக்கு. நோயும் நம்ம சொன்னால் அதே தான். மனது கெடும், உடம்பு கெடும். நோய் போகிறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். நோய் மனசை கெடுக்கும், உடம்பை கெடுக்கும், துன்பத்தை தரும், கடவுள் மேலே இந்த நாட்டம் இல்லாமல் பண்ணிடும். இந்த மூணுமே இதை ஏகதேசம் வள்ளலார் வேறு விதத்தில் சொல்கிறார். மருவு பெண்ணாசை பிடித்தொழுக, எனது பெண்ணாசை பிடித்தொழுக கூடாதுன்னு பாடுறாருல, அதில் பாடல வேண்டும் வேண்டும்னு பாடுறாருல. மதமான பேய் பிடியாது ஒழுக வேண்டும். வள்ளலார் இதைத்தான் மெயினாக எடுத்தார். பசி நோய், பசி நெருப்புங்கிறதுனால தான் அவர் பசிக்கு உணவு கொடுக்கறத கையில் எடுத்தார். நோய்க்கு மருந்து கொடுக்கறது இன்றைக்கும் சன்மார்க்க சபைகளில் நடைமுறையில் இருக்குது. முதல்ல சமய அமைப்புகள் மருந்து கொடுக்க ஆரம்பித்தது முதல்ல அவங்க தான். திருமூலர் காலத்துக்கு பிறகு திருமூலர் எல்லா மருந்து வகைகளும் பேசுகிறாரு. அதற்கு பிறகு சாமியார்கள் அதை கார்பரேட் ஆக்கிட்டானுங்க, மருந்துகளை தான் மாறிட்டாங்க. அந்த ஞானி சமயவாதிகள் மருந்து கொடுக்கணும். பின்னால் வந்த சாமியார்லாம் அதை என்ன பண்ணிவிட்டான்? கார்பரேட்டாக மாற்றிட்டான். அந்த அந்த சமய அமைப்பு மூலமாக மருந்து வியாபாரம் பண்ணுற இடத்துக்கு போயிட்டான். இப்போ நிறைய அமைப்புகள் பாருங்கள், சாமியார் என்ன விற்கிறாரு? மருந்து விற்கிறாரு. அது கார்பரேட்டாக மாறுறது. அதை இதில் இணைக்கக்கூடாது. அது மேலும் சிக்கல்.
ரூபாய்க்கு கிடைக்கிற மந்தை 500 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருப்பான் உட்காந்து. அது மேலும் சிக்கல். வள்ளலார் வரைக்கும் சொல்லலாம், அதுக்கு பிறகு உள்ளவங்களும் சொல்லக்கூடாது. வள்ளலார் வந்து இந்த மூணையும் எடுத்தார். இன்னைக்கு நீங்கள் கணியூர் வள்ளலார் கோயிலில் மருந்து கொடுக்குறாங்க, வள்ளலார் கோயிலில் பசிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, வள்ளலார் கோயிலில் ஞானத்தை போதித்து நிலையற்ற இன்பத்துக்கு போகாதீங்கிறாங்க. ஏகதேசம் என்ன மார்க்கம்? சன்மார்க்கத்தில் சொல்கிறது தான் இதில் சொல்கிறேன். இந்த மூன்றுமே நிலையற்ற இன்ப நாட்டம், பசி, நோய் உடலை கெடுக்கும், மனதை கெடுக்கும், கூட கெடுக்கும், அமைதியை கெடுக்கும், சம்பாதிக்கணும் கம்பல்சரியா. இப்போ வந்து நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸு போடுறவங்க இன்றைக்கி ஐடி ஃபீல்டுக்காரங்களும் பார்த்தீங்கன்னா சம்பாதியத்தில் ஒரு பகுதியவே மெடிக்கலுக்கு சேமிக்கிறான். கோடிக்கணக்கான ரூபாய் இன்சூரன்ஸ்லாம் இருக்குது. மெடிக்கல் இன்சூரன்ஸில் 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ்லாம் இருக்குது. சம்பாதிக்கிறதுக்கு பெரும்பகுதியை எதுக்கு போட்டுட்ருக்கிறான்? இன்சூரன்ஸுக்கு போடுறான். அப்போ நீங்கள் அதுக்காக சம்பாதிக்க வேண்டியிருக்குது. சம்பாதிக்கல நோய் வருது, உண்டா இல்லையா? இதெல்லாம் கலந்ததை தான் இவ்வளோ என்ன அழகாக சாமி சொல்கிறார். இப்படி இருக்கிற எனக்கு நீ அமரத்துவத்தை கொடுத்தார். அதாவது இறைவன் கைகளால் தொடுதல் என்பது குருநிலை. அதனால தான் வித்தகன்னார். இந்த வித்தகன்கிற வார்த்தை சரியா புரியப்பட்டாதான் இந்த மந்திரமே புரியும். குரு தன்னுடைய கருணை கரங்களால் மரணமிலா பெருவாழ்வை தந்ததை சொல்றார். அதான் கடைசியில் ஒரே வார்த்தையில் முடிச்சார், நீ இன்பம் மற்றதெல்லாம் துன்பம் அப்படின்னார். நீங்க நிலையற்ற இன்பம் கடைசியில் துன்பத்தில் தானே முடியுது. நிலையற்ற இன்பம் எதில் தான் போய் முடிகிறது? துன்பத்தில் தான் முடிகிறது. அதே மாதிரி பசி துன்பத்தில் தான் போய் முடிகிறது, நோய் துன்பத்தில் தான் போய் முடியுது. ஆனால் இந்த 3 கூடையும் நம்ம இருக்கிறோம். இந்த 3 கூடையும் இல்லாமல் இறைவன் கூட இருக்க முடியும். ஆனால் இதை இன்பமாக நினச்சிக்கிட்டு எது கூட இருக்கிறோம். ஒரு நோய்க்கு மருந்து பார்க்குறோம், நோய் முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம், வேற ஒரு நோய் வருது. நோய் வரும் பயந்து நம்ம யாராவது ஞானிகளா சித்தர்களா ஓடிட்டோமா? இல்லை. அதைத்தான் அவர் சொல்கிறார், நீ இன்பம் மற்றெல்லாம் துன்பங்கிற முடிவுக்கு வரணுங்கிற. அந்த நிலை எப்படி வரும், எனக்கு எப்படி கிடைக்கும்னு கேட்குறார். ஞானிகள் வந்து நம்மளை மாதிரியே ஏன் சாப்பிட தயார் இல்லை? அது என்ன மீண்டும் மீண்டும் சாப்பிட்டாலும் திரும்ப பசி தானே வருது. அப்போது காயகல்ப திருமேனி பெறுவது எப்படி? அதாவது மதிமண்டலத்தை அமிர்தத்தை சாப்பிட்றது எப்படி? இந்த சாம்பார் ரசம் சாப்பிட்றதை விட்டுட்டு அவங்க இதுலேருந்து வெளியே வர்றாங்க. இந்த 3 தேவைகளை எல்லா ஞானிகளும் மருத்துவர்களாக இருந்திருக்காங்க, திருமூலர் உட்பட. போகர், சித்தர்கள் 18 சித்தர்களும் மருத்துவர்களாக இருந்திருக்காங்க. நீங்கள் இந்த மந்திரம் புரியணும்னா நீங்கள் இதெல்லாம் பேசணும். சும்மா உரையை படிச்சிங்கன்னா போதுமானது. ஆனால் சராசரி மனிதனுக்கு போய் சேரணும்ல, சித்தாந்திகளுக்கு போய் சேரணும். நம்ம சித்தாந்தத்தை முழுசாக தெரிஞ்சா வச்சுருக்கிறோம், நம்ம சித்தாந்தம் படிக்கிறோம், சித்தாந்த அனுபவம் நமக்கு இருக்குதா? இல்லை. அப்போ நீங்கள் இதையெல்லாம் ஆழமாக பார்க்கணும். அந்த 3 பார்ட்டை எடுத்து அழகாக சொன்னார். இது துன்பங்கிறத புரிஞ்சு தானே சித்தர்கள் இங்கே போயிடுறாங்க. சித்தர்கள் இதுக்குள்ள பசி வராமல் இருக்கிறதுக்கான யோகத்தினுடைய அடிப்படையே என்ன? தவமே புரிந்திலம் தன்மலர் இட்டு முட்டாது இறஞ்சேன். பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் எழுதுகிறார். அந்த யோகத்துக்கு பசியை துன்பத்தை பொறுத்தலை முதல் இலக்கணமாக எழுதுகிறார். திருவள்ளுவர் வந்து யோகத்துக்கு என்ன சிவன் கோயிலுக்கு போனால் சொல்கிறார், எங்கே எழுதியிருக்கிறார்? எங்கே எழுதலை. திருவள்ளுவர் யோகங்கிறது துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல் தான் யோகங்கிறார். பனிக்காலத்தில் நெருப்பை நாடுறோம், வெயில் காலத்தில் நீரை நாடுறோம். அந்தந்த காலத்தில் அதை அனுபவிக்கணும். அது பேர் தான் துன்பத்தை அனுபவிக்கிறது. பனிக்காலத்தில் 4:30 மணிக்கு என் குளிரில் இறங்குறான், குளிர் துன்பம், அதை நேரில் சந்திக்கணும். அப்போ அவனுக்கு என்ன கிடையாது? நோய் கிடையாது. நம்ம இதையெல்லாம் கண்டு என்ன செய்கிறோம்? ஓடுறோம். இதெல்லாம் பனிக்காலத்தில் நம்மை வெப்பத்தால் காப்பாற்றி கொள்ள பார்க்குறோம். குளிர்காலத்தில் என்ன செய்கிறோம்? பனிக்காலத்தில் வெப்பத்தால் காப்பாற்ற பார்க்குறோம், வெப்ப காலத்தில் குளிரால் காப்பாற்றுறோம். அதான் வள்ளுவர் வந்து தவத்துக்கு இவ்வளோதான் இலக்கணம் சொல்கிறார். செய்ய மாதிரி கோயிலுக்கு போகிறது சரீரி யோகமெல்லாம் திருவள்ளுவர் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவர் அறநூல் தான் சொல்கிறார். அப்போ சித்தர்கள் இது எல்லாமே துன்பங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. நிலையற்ற இன்பத்தை நாடினாலும் கடைசி ரிசல்ட்டு துன்பம் தான். அதே மாதிரி பசிக்கு உள்ளானாலும் ரிசல்ட்டு துன்பம் தான். பசியே வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது? நோய் துன்பம் தான். நோயே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க எடுத்த அந்த முயற்சி மனித குலத்துக்கு என்ன செஞ்சுருக்குது? அவங்களுக்காக எடுத்தது தான், மனித குலத்துக்கு பயன்பட்டிருக்கு.
ஆக என்ன அந்த மந்திரம் சொல்ல வந்த விஷயம், இறைவனே இன்பம், மற்ற எல்லாம் துன்பம், அவ்வளோதான். மற்ற எல்லாம் துன்பம். இப்போ ஒரு ஒரு அப்பா இருக்கிறாரு, ஒரு குடும்பத்தை உருவாக்குறாரு, மகனை வளர்க்குறாரு, குடும்பத்தை வளர்க்குறாரு, உங்கள் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்குறாரு, வீடுக்கு சேர்க்குறாரு, எல்லாம் செஞ்சிடுறாரு. கடைசியில் என்ன அவருக்கு செலவு வச்சிடுறாங்களா? கடைசியில் ரிசல்ட் என்ன? அவரை பார்க்க ஆள் இல்லை. அதானே ரிசல்ட்டு. அவர் அந்த வயசான அந்த பெரியவங்களை பார்க்க ஆள் இல்லை, வயசான பெரியவரை பார்க்க ஆள் இல்லை, அவருக்கு வாழ்வாதாரம் இல்லை, அவருக்கு நோய், அவர் நோய்க்கு உதவ ஆள் இல்லை. ரிசல்ட் இந்த 3ல் தான் போய் முடியுது. உண்டா இல்லையா? அதனால துறவிகள் என்ன பண்ணுறாங்க? அட்வான்ஸாக இந்த 3ஐயும் துறக்கிறாங்க. பசிக்கு உள்ளாகணும், இல்லற வேண்டாம். அதாவது சிற்றின்பத்துக்கு உள்ளானாலும் துன்பம் வரணும், சிற்றின்பம் வேண்டாம். அதே மாதிரி அடுத்தது என்னது? அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு சொல்ற நேரம் சொல்லியுமே சொல்ல முடியல. சொல்லி சொல்லி என்ன செய்ய? உறவினர்லாம் கிடையாது. 3 கான்செப்ட் தான். அதாவது நிலையற்ற இன்பம், நோய், 3வது கான்செப்ட் பசி. அப்போ பசிக்கு உள்ளாகணும். இந்த உடம்பை நீங்கள் உலகியலுக்கு பயன்படுத்தினா தான் நோயாக மாறும். அருளியலுக்கு பயன்படுத்தினா இது நோய் வராது. அதனால தான் அவர்கள் சித்தர்களாக உடம்பை என்ன உடம்பாக மாற்றிடுறாங்க? காயகல்ப உடம்பாக மாற்றிடுறாங்க. இதில் இவ்வளோ அட்வான்ஸாக சொல்லணும் இதை, அப்படின்னா தான் புரியும். ஏன்னா எல்லாமே துன்பம்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு இல்லறத்தாண்ட போய் சொல்ல முடியுமா? எல்லாமே துன்பம். அப்போ எதுக்கு நீ குடும்பத்தில் இருக்க? நீ கிளம்பும் முதல்ல அப்படிம்பா. அப்போ நீ எதுக்கு குடும்பத்தில் இருக்கிற? எல்லாம் துன்பம் தெரிஞ்சுட்டு புத்தகத்தை வச்சு பேசிகிட்டே இருப்பியா? அப்போ நீ குடும்பத்தை விட்டுட்டு நீ போக ரெடியான்னு கேட்பான். இது சித்தர் நெறி வரைக்கும் கொண்டு போனாதான் இதை நம்ம பேச தான் முடியும். நம்மளும் இதை எழுதுகிறவர் ஒரு சன்னியாசி, நம்மளும் இதை பேச தான் முடியும். நம்ம இதை நினைச்ச முடியாது, கடைபிடிச்சிட முடியாது. இது நிலையற்ற இன்பம் என்று சொல்லி 3 வேளை உணவை விடவும் நம்ம தயார் கிடையாது. அதுபோல பசி வருகிறதே என்பதற்காக பசிக்காமல் இருப்பதற்கான சாதனத்துக்கு நம்மளால் போய்விடவும் முடியாது. அதுபோல் நோய் வருகிறது என்பதற்காக நோயை தடுப்பதற்கான முயற்சிகளுக்கு நம்மளால் போக முடியாது. அதனால் நம்ம துன்பப்படுறோம், அவ்வளோதான். அதனுடைய நெகட்டிவ் என்னது? அதன் விளைவு துன்பம். சுடுகின்றதோர் புறம் காமமற்றோர் புறம் சூழ்வசித்தி அடுகின்றதோர் புறம் நோயொரு பாலில் அமர்கையினால் தொடுகின்ற வாரங்கன் நீயன யாவையும் துன்பமென. பார்த்தீங்களா? யாவையும் துன்பமென விடுகின்றவாறு. இந்த ஒரே வார்த்தை தான். எல்லாம் துன்பம். எத்தனை பேர் ரெடி? பேசலாம், நான் பேசுவேன். ஆனால் நான் எல்லாம் துன்பம்ட்டீங்கல்ல, உங்கள் பொருளெல்லாம் கொடுங்கன்னா கொடுப்பேனா? பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஒரு இதாக யாவையும் துன்பமென விடுகின்றவாறு. எங்கே சிக்கல்? விட முடியாது. இந்த ஈரோட்டு வகுப்பில் நேற்று ஃபுல்லாக தான் பேசிட்டு வந்தேன். எல்லாம் பேசலாம், என்ன செய்ய முடியாது? விட முடியாது. ஒரு 90க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரு வகுப்பில் அட்டன் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரம் தான் பாடம் கேட்பார்? 5 மணி நேரம் பாடம் எடுத்தா. அதில் ஒரு சில மாணவர் கவனம் இல்லாமல் இருந்ததுக்கு அமைப்பாளர் பயங்கரமாக கண்டிச்சார். நம்ம ஊரில் கண்டிக்க முடியுமா? அதுக்கு எத்தனை பிரச்சனை வருது. பயங்கரமாக கண்டிச்சார். நானும் சேர்த்து பேசினேன். அன்னைக்கு உங்களுக்கு சனிக்கிழமை நைட்டு வகுப்பு எடுத்தேன்ல, சனிக்கிழமை வகுப்பு எங்கள் வீட்டில் நடந்தா? இங்கே நடந்தது. அன்னைக்கு பேத்திக்கு உடம்புக்கு சரி, இந்த கிளைமேட் அவளுக்கு ஒத்துக்கிடாது. எங்களுக்கு எல்லாருக்குமே ஒத்துக்கிடாது. திருநெல்வேலிக்காரங்களுக்கு இந்த கிளைமேட் ஒத்துக்கிடாது. சீசன் முழுவதும் பேஷண்ட்டாக தான் இருக்கணும். நானே பேஷண்ட்டாக தான் இருக்கிறேன். அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க போயிட்டு 10 மணிக்கு வந்திருக்காங்க நைட்டு. நான் போயிருக்கணும், போகலையே. ஃபேமிலியாக வகுப்பான்னு பார்த்தா வகுப்பு தான் எடுத்திருக்கிறேன். ஒரு மாணவர், நான் வேலை கொடுத்த தம்பிக்கு தெரியும், நான் கொடுத்த வேலையை 6 மணி நேரம் 7 மணி நேரம் உயிரை கொடுத்து செஞ்சுருக்கிறாரு நம்ம பேராசிரியர். அந்த மாணவர் ஒரு சந்தேகம் கேட்குறாரு. நான் அதை என் வேலை முடிஞ்சோன்னு போட்டு உடனே நான் எப்படி ஒரு மனிதனாக முடியும்? நியாயம் கிடையாதுல்ல. அந்த வகுப்பு அவருக்காக தான் போட்டோம். அடுத்த நாள் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. 10 திருமந்திரம் தனி ஆளாக 7 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கிறார். ஒரு முக்கியமான வேலை, ஒரு பெரிய அலுவலகத்திலேருந்து வந்திருக்குது. அந்த வேலை குறிப்பிட்ட நேரம், இந்த நேரத்துக்குள்ளே முடிங்கன்னு இருக்காங்க. அதை முடிக்கணும். முடித்து அதையெல்லாம் அனுப்புறதுக்கு உழைச்சிருக்கிறாரு. இப்போ நான் என்னுடைய குடும்பம் எனக்காக உழைச்சதை பார்க்குறதா, எனக்காக ஒரு மாணவர் உழைச்சதை பார்க்குறதா? ஆக்சுவலாக அந்த மாணவருக்காக தான் அன்றைக்கி வகுப்பு. அப்போ நான் இப்போ 2க்கும் மிடில் வந்து மாட்டியிருக்கிறேன். தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது, உண்டா இல்லையா? குடும்பமாக சைவமானு வந்தால் சைவத்துக்கு வர தயாராக இருக்கிறேன். அதெல்லாம் நான் சொன்னேன் வகுப்பில். நாங்கள்லாம் என்னமோ நீங்கள் ஏதோ மலையில் அப்படியே உட்காந்துட்டு லிஃப்ட்டில் இறங்கி வர்ற மாதிரி நினச்சிடாதீங்க. மத்தியானம் சொன்னேன். காலையில் ஐயா சத்தம் போட்டார். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்து 10 கிலோ பேக்கிலே 10 கிலோ புக் இருக்கும்.
10 கிலோ புக்கை சுமந்துட்டு வகுப்பு எடுக்கிறாரு. நீங்கள் ஒரு சிலர் கவனம் இல்லாமல் தான் இருந்தாங்க. அதுக்கு திட்டிவிட்டேன். இங்கே திட்டினீங்கன்னா உடனே வாத்தியார் அவங்க பேசுகிறாரு, இவங்களை பேசுகிறாரு. நம்ம எல்லார்ட்டும் என்ன எதிர்பார்த்து திருந்துங்கன்னு தான் சொன்னோம். இல்லை அவங்க முன்னோர் சொத்தை எழுதி கேட்டோமா? திருந்த தயார் இல்லாதவர்கள் நம்மை தூற்றினார்கள், திருந்தினவர்கள் நம்ம கூட இருந்தார்கள். உண்டா இல்லையா? நம்ம கூட இருந்தார்கள். அதாவது உண்மையானவர்கள், உழைத்தவர்கள். அடுத்து நம்ம டயலாக் என்னதில்ல, உண்மை, உழைப்பு, பொருள் விருப்பம் இல்லாதவர்கள், புகழ் விருப்பம் இல்லாதவர்கள், சுத்தமானவர்கள். யார் கூட இருந்தாங்க? இந்த 5 முடியாதவர்கள் போனார்கள். சத்தியம் தவறாத எந்த உத்தமர்களும் நம்மை விட்டு என்ன செய்யலை, போகவில்லை. போனவர்கள் யாரும் சத்தியம் தவறாத உத்தமர்களும் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் பேசணும். பஞ்சாயத்துக்கு டயலாக் தயார் பண்ணுறேன், புரியுதா? அது பேர் நான் சொன்னேன். அன்னைக்கு காலையிலையும் அவளுக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோம், ஃபீவர். ஒருவேளை கூட வந்து ஃபீவர் இருந்தால் நான் இப்படி வகுப்பு போக முடியும். இறைவன் அதை கண்ட்ரோல் பண்ணி சமாளிக்கிற அளவுக்கு அவள் தயாராக இருந்தால் நான் கிளம்பி வந்தேன். அப்போவும் நான் கூட இருக்கணும். நான் மருத்துவமனைக்கு போகலைங்கிறதுக்காக என்னுடைய மகன் வந்து கோவப்படுறான் என்கிட்ட ஃபோனில். அது நியாயம் தானே? அவங்க இருந்த பரவாயில்ல. இதில் அந்த வாழ்க்கை வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். நிறைய பேருக்கு என்னமோ நான் நம்மை விட்டு போன ஒருத்தர் சொன்ன டைலாக், மாணவர்கள் கொடுத்த பாதாம் புஸ்தாவெல்லாம் தின்னு கொளுத்து கிடக்கிறார் வாத்தியார்னு ஒரு சொன்ன டைலாக் எங்கள் வீட்டில் செல்ஃபோனில் இன்னும் இருக்குது. ஒரு மாணவர் இல்லை, நம்ம கூட இருந்த ஒருத்தர், மாணவர் கொடுத்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பெல்லாம் தின்னு வாத்தியார் கொளுத்து போய் இருக்கிறார். இந்த டைலாக் அப்படியே எங்கள் வீட்டில் இன்னும் செல்ஃபோனில் இருக்குது. நம்ம கூட இருந்த ஒருத்தர் சொன்ன டைலாக். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சிரமங்கள் என்ன செய்கிறது இருக்குது. இந்த வெளியூர் வேலையெல்லாம் நானாக விரும்பி வாங்கலை. நான் அந்த பாடத்துக்காக சொல்கிறேன். இதில் இவ்வளவு அவர் சொல்கிற இடத்துக்கு என்னால் போக முடியலனாலும் நம்ம கொஞ்சம் பார்டரில் இருக்கிறோம். 2 பக்கத்தில் எட்டி பார்க்குற பார்டர்லையாவது என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இந்த வேலைகள் எதுவுமே நான் வாங்கலை. கரூர் போனதுனால தானே ஈரோடு போனேன். கரூருக்கே நான் போகலையே, நான் அங்கேயே கூப்பிட்டேன், நான் போகலைன்னாங்க. ஐயா போவாங்களான்னு கேட்டேன். ஐயாலாம் போயிட மாட்டாங்கன்னாங்க. அது என்ன சொல்லிட்டு போனேன்னா, நம்மளை கூப்பிட்றாங்க, நம்ம போய் உட்காந்து நம்ம மாணவர் யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம், அதனால போகிறேன்னு சொல்லி தான் போனேன். நானெல்லாம் எதுக்குமே சைவத்தில் எதையும் எதிர்பார்த்து நான் வரல. நான் சொன்னேன்ல, எனக்கு சைவத்தில் எந்த பேரும் கிடையாது. நான் ஒரு சாதகர், அவ்வளோதான். நான் என்ன நினைக்கிறேன்னா, நேற்று நம்ம இருந்ததை விட இன்னைக்கு சைவத்தில் இன்னொரு ஸ்டேஜுக்கு என்னுடைய உயிர் போயிருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். எனக்குள்ளே நானே டெஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். வேறு எதுவும் எனக்கு கிடையாது. வேறு எந்த தேடுதலும் எனக்கு கிடையாது. அதனால தான் அமைதியாக இருக்குது, புரியுதா? அதெல்லாம் இந்த பாடம் அப்படி பதிவு பண்ணுது. அது ஒரு வார்த்தை சொன்னார் கொஞ்சம் என்னழகான, என்னது பகையற எத்தனாவது மந்திரம்? 65. யாவையும் துன்பன விடுகின்றவாறு. எல்லாமே துன்பம்னு விடணும். நம்ம சொல்லுவோம், என்ன செய்ய மாட்டோம், விடமாட்டோம். சொல்லுவோம், விடமாட்டோம். பாலைவனத்தில் வந்து ஒட்டகத்துக்கு உணவு கிடைக்காது. முள்ளிச்செடி, முள்செடி, கள்ளிகள் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் வெப்பத்தை தாங்கும். இயற்கையாக பயாலஜி படி அதுகளுக்கு இலை இல்லாத தாவரங்கள் தான் பாலைவனங்களில் இருக்கும். இலை இருக்கிற தாவரங்கள் தாங்காது. வேப்பமரம் என் கோடையில் இலையை உதிர்க்குது, அப்போ தான் அது உயிரோடு இருக்க முடியும். அப்போ தான் அந்த அடிமரத்தை பச்சையாக வச்சுக்கிட முடியும். இலையையும் வச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா கூண்டோட காலியாயிடும், புரியுதா? அதுதான் அந்த இலையை உதிர்த்திடும் டக்குன்னு. அடிமரம் மட்டும் பச்சையாக இருக்கும் எது வரைக்கும், சீசன் வரும் வரைக்கும். அப்போ இந்த ஒட்டகம் என்ன செய்யுமானா, இந்த முள்ளி செடிகளை வந்து பசியில் இந்த கள்ளியெல்லாம் திங்குமா. திங்க வாயிலிருந்து ரத்தம் வருமா. ஆனாலும் பசி கொடுமையில் அது என்ன செய்யாத, அதை நிறுத்தாது. பசி கொடுமையில் திரும்ப அதை திங்குமா. அப்படி சொல்லுவாங்க. அதையெல்லாம் இவ்வளோ அழகாக உலகியலும் சொல்லி ஆன்மீகம் சொல்லி அழகாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. திருவாசகம் படிப்போம். அங்கே என்ன இப்போ என்ன பூர்ணாகிதி நடக்க போகுதா? அபிஷேகத்துக்கு போயிட்டாங்களா? நடக்குதா? போய் பார்த்துட்டு வந்துடலாமா கொஞ்ச நேரம்? ஏன்னா அவங்க கூப்பிட்டாங்க ஃபோன் போட்டு, மாணவர்கள்லாம் வந்துருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வார்த்தைக்கு மரியாதை